வாழ்க்கை ரொம்ப முக்கியமான ஒரு வெற்றியின் சாவியை நான் சொல்லுகிறேன், பெருக்கத்தின் சாவியை நான் சொல்லுகிறேன். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்வார்கள். தேவனை பற்றிய உங்கள் அறிவுக்கும் உங்கள் வெற்றிக்கும் சம்பந்தம் இருக்கு. தேவனை நீங்க புரிந்து கொள்றதுக்கும் நீங்க சக்சஸ்ஃபுல்லா வாழ்றதுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன்ஸ் இருக்கு. தேவனை நீங்க புரிந்து கொள்றதுக்கும் நீங்க வாழ்க்கையில சாதிப்பதற்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது. அப்போ தானியேல் சொல்றான், தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்வார்கள். நீங்க யோசித்து பாருங்க, இதுல எவ்வளவு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் தேவனை அறிந்து கொள்ளும் போது அந்த அறிவு அவனுக்குள் திடனை கொண்டு வருகிறது, அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கையை கொண்டு வருகிறது, அவனுக்குள்ள ஒரு தைரியத்தை அது என்ன பண்ணுகிறது, கொண்டு வருகிறது. பால் சொல்றார் பாருங்க, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் அப்படின்றான். போல்னஸ். கடவுளை பற்றி மட்டும் ஒரு மனுஷனுக்கு வெளிச்சங்கள் வரும்னா அவன் அந்த பூமியில தைரியசாலியா இருக்க ஆரம்பிப்பான். இதே தானியேல் புத்தகத்துல கூட அந்த அடுத்து வர்ற சாப்டர்ஸ், இந்த 3வது சாப்டருக்கு நம்ம போல, அந்த எபிரேய வாலிபர்களை அந்த நெருப்பு சூளையிலே அந்த ராஜா போடுவேன்னு சொல்லும்போது கூட அவங்க சொல்ற வார்த்தை கவனிச்சு பாருங்க. அவங்க சொல்றாங்க, எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். சும்மா சில வார்த்தைகள் வராது பாருங்களேன். சில வார்த்தைகள் வரணும்னா சில அதுக்கேற்ற ஒரு போல்னஸ் இருந்தால் தான் அந்த வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து என்ன பண்ண முடியும், பேசவே முடியும் பாருங்க. அப்போ தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்கிறார்கள். இன்னைக்கு நான் சொல்றேன், வாழ்க்கை ரொம்ப முக்கியமான ஒரு வெற்றியின் சாவியை நான் சொல்லுகிறேன், பெருக்கத்தின் சாவியை நான் சொல்லுகிறேன். தேவனை குறித்த மெய்யான அறிவு உங்களுக்கு தைரியத்தை கொண்டு வரும். அந்த தைரியம் உங்களை பெரிய பெரிய காரியங்களை என்ன பண்ண வைக்கும், இந்த பூமியில செய்ய வைக்கும். ஆமென்.